மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். இன்றைய மன்னாவின் தலைப்பு, நம் பலனாகிய கர்த்தரில் அன்பு கூறுங்கள். நம் பலனாகிய கர்த்தர், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆமனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆம், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு போதிக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நமக்கு தந்தருளப்பட்ட தூய ஆவியிலே பலன் இருக்கிறது. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு அளித்திருக்கிறார் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வரும்போது நீங்கள் புது பலன் அடைகிறதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். அவரே நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறதுனாலே எல்லாவற்றை காட்டிலும் அவரிடத்தில் அன்பு கூறக்கூடியவர்களாய் நாம் காணப்படுவோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று வார்த்தை நமக்கு போதிக்கிறது. 10 கற்பனைகளை தந்தவர் அந்த 10 கற்பனைகளும் 2 கற்பனைகளிலே அடங்குவதாக சொன்னார். முதல் கற்பனை, உன்னை படைத்த உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த கற்பனை முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. 2ஆம் கற்பனை, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்கிறதாய் இருக்கிறது. எனவே நம்மை காக்கிறவர், நம்மை பலன் தந்து நம்மை ஆதரிக்கிறவர், அவரிடத்திலே உண்மையாய் அன்பு கூறுவோம். உண்மையான அன்பு வைக்கிறவர்கள் மற்ற எல்லாரிடத்திலே காண்பிக்கிற அன்பை காட்டிலும் அதிகமாய் அவரிடத்திலே காண்பிப்பார்கள். ஆண்டவர் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்கள், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் எனக்கு பாத்திரம். மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் எனக்கு பாத்திரம் அல்ல என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். எனவே அவரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு நேசிக்கிறவர்கள், அன்பு கூறுகிறவர்கள் மற்ற எல்லாரிடத்திலும் காண்பிக்கிற அன்பை காட்டிலும் அதிகமாய் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்படி அன்பு கூறுகிறவர்களை அவர் அன்பு கூறுகிறார். என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவரை கனம் பண்ணுங்கள், அவரே எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் உங்கள் முன்னே வைத்திருங்கள். நிச்சயம் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரையே என் கண்முன்பாய் நிறுத்தி இருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன தாவீதின் வார்த்தையின்படியாக சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படியாக
நீங்கள் அவரையே கண்முன்பாய் நிறுத்தி வையுங்கள், நீங்கள் நிச்சயம் அசைக்கப்படுவதில்லை என்கிறது உண்மையாயிருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, சகாயம் பண்ணுகிறவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, அப்பா, நாங்கள் எப்போது உம்மில் அன்பாய் இருக்க, எல்லா அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு மாயமற்ற களங்கமற்ற அன்பாய் இருக்கிறதுனாலே உம்முடைய அன்பிற்கு உரியவர்களாய் நாங்கள் என்றும் காணப்பட வேண்டுமே. கிருபை செய்யுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, தடைகளை எடுத்து போடுங்க. இளமையான காரியங்களை வரும் நாட்களில் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.